நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டு தான். ஓபி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் கேட்டிருக்காங்க, சிஎஸ்சியில் என்எஸ்டிஎல் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, யூடிஐ பேன் கார்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்எஸ்டிஎல் சிஎஸ்சியில் அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க். ஸோ இந்த லிங்க் மூலயமா நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன காட்டும் அப்படின்னா எரர் தான் காட்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஎஸ்சி டிஜிட்டல் கனெக்டில் போய் நம்ம லாகின் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். லாகின் வித் டிஜிட்டல் சேவா கனெக்ட் கொடுக்குறோன்னா இந்த லாகின் ஐடி, நம்மளோட பாஸ்வேர்டு, அதே மாதிரி அந்த கேப்சா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதையும் அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ கேப்சா கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சைன்இன் அப்படி கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். பட் என்ன ஆகாது அப்படின்னா, நம்மளுக்கு ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகாது. ஒரு எரர் காட்டும், டைரக்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இது எதனால் வருது அப்படின்றதுனால தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக என்ன அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் லாகின் பண்ண முடியாது. உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஜி கனெக்ட் அப்படின்ற அஃபிஷியல் சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து சர்ச் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு சிஎஸ்சி டிஜி கனெக்ட் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, டிஜி சேவா கனெக்ட், அதை கிளிக் பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சைடு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு இதில் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு என்ன அதே மாதிரி தானே இருக்குது அப்படின்னா, ஆமாம் அதே மாதிரி தான். பட் என்ன பண்ணணும், அந்த அஃபிஷியல் சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் லாகின் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஆத்தென்டிகேஷன் வெரிஃபை ஆகிட்டு அந்த அஃபிஷியல் சைட் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்தமாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ சர்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு மேலே பாப்அப் காமிக்குது. அதில் க்ளோஸ் அப்படின்றது நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் நீங்கள் அந்த மேலே சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். அந்த சர்ச் பாரில் என்எஸ்டிஎல் டைப் பண்ணிங்கன்னா இதுமாரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி அது வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும், அதேமாதிரி சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலமா பண்ணும் போது தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், அது கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், டைரெக்டாக சிஎஸ்சி டிஜிட்டல் கனெக்ட் வந்தோம். ஸோ அதில் போனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆன்லைனில் எப்படி நம்ம பேன் அப்ளை பண்ணுறது அப்படின்றது இதுதான். சிஎஸ்சியில் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக கூகுளில் என்எஸ்டிஎல் சிஎஸ்சி அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைட் ஓப்பன் ஆகாது. எரர் தான் காமிக்கும், டைரக்ட் ஆக்சஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதனால் ஓப்பன் ஆகலையே, என்ன நம்மளுக்கு வராதா அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும், சிஎஸ்சி டிஜி கனெக்டை ஓப்பன் பண்ணி அந்த சர்ச் பாரில் நம்ம கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபாலோ பை ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், விஎல்இ பேன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சியூமர்கிட்ட எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் மோடு இகேஒய்சியா இல்லை இசைனா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா இசைன் மோடுனா யூசர் நேமில் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இகேஒய்சி மோடுனா நீங்கள் என்ன பண்ணணும், ஆதாரில் என்ன இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க, கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதேமாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அஃபிஷியல் சைட். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே என்டர் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் மோடு, அப்ளிகேஷன் டைப்பு, கேட்டகரி, பேன் என்ன பேனு, அதேமாதிரி ஆதார் கார்டில் இருக்க நேம், ஆதார் கார்டில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணி அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்டு பேன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா இமெயில் அட்ரஸ்க்கு தான் உங்கள் பேன் வரும். என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ ரீசெண்டாக ஆக்டிவில் இருக்க இமெயில் அட்ரஸில் இருக்க மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ இதான் அஃபிஷியல் சைட். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஆக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட டவுட் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இதை விட எனக்கு செப்பரேட் ஃபுல் வீடியோ போடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். எல்லாத்துக்குமான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.